சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இரவு வணக்கங்களுடன் இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் மாநிலங்களவை உறுப்பினர்களாக இருக்கும் 18 பேரில் திமுகவை சேர்ந்த வில்சன் சண்முகம், அப்துல்லா, மதிமுகவை சேர்ந்த வைகோ, அதிமுகவை சேர்ந்த சந்திரசேகரன், பாமகவை சேர்ந்த டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஆகிய 6 பேரின் பதவிக்காலம் ஜூலை 24ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. இந்நிலையில் மாநிலங்களவை தேர்தலில் திமுக, அதிமுக வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்வு பெற்றனர். அனைவருக்கும் வீடுகள் வழங்கக்கூடிய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்று அமைச்சர் ஐ. பெரியசாமி பேசியுள்ளார். மதுரையில் கடந்த 1ஆம் தேதி நடைபெற்ற திமுக பொதுக்குழுவில் பேசிய அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின், ஜூன் மாதம் முதல் வாரத்திலிருந்து என்னுடைய பணி என்னவென்றால் திமுக நிர்வாகிகளை தொகுதி வாரியாக அண்ணா அறிவாலயத்தில் நான் சந்திக்க இருக்கிறேன். அப்போது இன்னும் விரைவாக 1-to-1 பேசுவோம் என்று தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் கைகோர்த்திருக்கும் நிலையில் 2026 தேர்தலில் அதிமுக போட்டியிடும் தொகுதி எண்ணிக்கையில் சரிபாதியில் பாஜக போட்டியிட வேண்டுமென பிரதமர் மோடிக்கு அண்ணாமலை கடிதம் எழுதியுள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்திலிருந்து லண்டன் காட்விக்கிற்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் மேகானிகா நகர் குடியிருப்பு பகுதி அருகே கீழே விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானது. இந்த விமானத்தில் 242 பேர் பயணம் செய்தனர். 2 விமானிகள் உட்பட 12 விமான ஊழியர்கள் இதில் அடங்குவர். இதில் விமானத்தில் இங்கிலாந்தை சேர்ந்த 53 பேர் பயணம் செய்தனர். இவர்கள் அனைவரும் உயிரிழந்திருக்கலாம் என தெரிகிறது. இந்த நிலையில் பல்துறை புலனாய்வு குழுவை இந்தியாவுக்கு அனுப்புகிறோம் என்றும் இந்தியா தலைமையில் விசாரணை நடத்த இந்த குழு உதவி செய்யும் என இங்கிலாந்து தெரிவித்துள்ளது. அகமதாபாத்தில் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பாகிஸ்தான் பிரதமர் இரங்கல் தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமானம் வெடித்து சிதறிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. என் குழந்தையே நீ எங்கே போனா என்ற விமான ஊழியரின் தாய் கதறல் வீடியோ வைரலாகியுள்ளது. அகமதாபாத் விமான விபத்து குறித்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். தேனிலவில் வைத்து ராஜா ரகுவன்ஷியை கொலை முன்பே திட்டமிட்டதை அவரது மனைவி சோனம் ஒப்புக்கொண்டதாக மேகாலயா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கொலைக்கான மூளையாக சோனத்தின் காதலன் ராஜ் குஷ்வஹா செயல்பட்டதாகவும் சோனம் உடனிருந்து செயல்படுத்தியதாகவும் வாக்குமூலம் அளித்துள்ளனர். அகமதாபாத் விமான விபத்தில் மீட்புப் பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். சிதம்பரம் அருகே ராஜகோபால் மகன் சந்திர யோகேஷ் என்பவர் அதே பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் சிபிஎஸ்இ பாடத்தில் 11ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு செல்கிறார். இந்நிலையில் கோடை விடுமுறை முடிந்து 11ஆம் தேதியிலிருந்து பள்ளிக்கு செல்ல இருந்த நிலையில் 10ஆம் தேதி இரவு நல்ல முறையில் பெற்றோர்களிடம் பேசிவிட்டு சந்திர யோகேஷ் தனது அறைக்கு தூங்க சென்றுள்ளார். இந்நிலையில் காலையில் கழுத்தில் பாலித்தீன் பையால் தலையை மூடி டேப் போட்டு ஒட்டி விஷத்தன்மை கொண்ட வாயுவை செலுத்தி தற்கொலை செய்து கொண்டு இருந்து கிடந்தார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த பரங்கிப்பேட்டை காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக 2 நாள் பயணமாக சேலத்திற்கு நேற்று மாலை வருகை தந்திருந்தார். முன்னதாக ஈரோடு சேலம் மாவட்ட எல்லையான பவானி மேட்டூர் பெரும்பள்ளம் பகுதியில் நேற்று மாலை 6 மணி அளவில் முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வழக்கிலிருந்து விடுவிப்பதற்காக ஆசிரியரிடம் லஞ்சம் கேட்ட விவகாரத்தில் சிபிஐ அதிகாரி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மணிரத்னம் கூட்டணியில் உருவாகி கடந்த ஜூன் 5ஆம் தேதி தக் லைஃப் திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது. ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் வெளியாகிய இப்படத்தின் அனைத்து பாடல்களும் பலரின் மனதிலும் நீங்காமல் இடம் பிடித்துவிட்டன. இந்நிலையில் எத்தனை மகள்களால் தங்கள் தந்தைக்காக இப்படி பாட முடியும் என்று ஸ்ருதிஹாசன் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் சைதாப்பேட்டை பகுதியில் வசிக்கும் நெசவாளர் குணசேகரன் என்பவர் தன்னுடைய குடும்பத்துடன் நேற்று ராமேஸ்வரம் கோயிலுக்கு சென்றிருந்தார். இந்நிலையில் நேற்றிரவு நெசவாளர் குணசேகரன் வீட்டின் கதவுகள் திறக்கப்பட்டு இருப்பதை கண்ட அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் உடனடியாக குணசேகரனுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் நெசவாளர் வீட்டின் பூட்டை உடைத்து 12 சவரன் நகைகள் திருட்டு போயுள்ளன. பணி நிரந்தரம் மாவட்ட ஆட்சியர் அறிவித்த ரூபாய் 770 சம்பளம், தொழிலாளிகளிடம் பிடித்தம் செய்யப்படும் PF உள்ளடங்கிய சம்பள ரசீதை வழங்குதல், மருத்துவ காப்பீடு அடையாள அட்டையை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாநகராட்சி ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஒப்பந்த பணியாளர்களை நேரில் சந்தித்து அண்ணாமலை ஆதரவு தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானதில் 170 பேர் உயிரிழந்த நிலையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் இரங்கல் தெரிவித்துள்ளார். 10 ஆண்டுகளாகியும் கட்டி முடிக்காத மதுரை எய்ம்ஸ் குறித்து மருத்துவமனையா அல்லது விண்வெளி ஆராய்ச்சி நிலையமா என்று தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் IAS அதிகாரி அன்சுல் மிஸ்ராவுக்கு விதிக்கப்பட்ட 1 மாத சிறை தண்டனையை நிறுத்தி வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சேலம் மாவட்டத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் 1649 கோடியே 18 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 225 முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து 509 புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி 1,01,703 பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார்.
டெல்லிக்கு தலையாட்டி பொம்மையாக இருக்கும் பழனிசாமி என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முழு உரையாற்றினார். ஏர் இந்தியா விமான விபத்து மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான புதிய உதவி உபகரணங்கள் அறிமுக கண்காட்சி நடைபெற்றது. கடந்த 2003ஆம் ஆண்டு ஹரி இயக்கத்தில் விக்ரம் நடிப்பில் வெளியான படம் சாமி படம். இந்த படத்தில் வில்லனாக மிரட்டியவர் நடிகர் கோட்டா ஸ்ரீனிவாச ராவ். இவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு பரிதாப நிலையில் இருப்பதாக தகவல் தெரிவித்துள்ளனர். சிஐடி அகழாய்வு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அறிக்கையை உள்ளது உள்ளபடி தாமதமில்லாமல் வெளியிடுமாறு ஒன்றிய அகழாய்வுத்துறையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு வலியுறுத்தியுள்ளது. UPSC தேர்வில் இதுவரை இல்லாத எண்ணிக்கையில் சாதனை படைத்துள்ளதாக மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் கோவில் குடமுழுக்கை தமிழில் நடத்த வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சி நடத்தவிருந்த போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், தமிழ் வாழ்க என்று எழுதுவதைத் தவிர தமிழ் வளர்ச்சிக்கு என்ன செய்தீர்கள் என்று திமுகவுக்கு சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். தென்காசியில் தனியார் முதியோர் இல்லத்தில் உணவு ஒவ்வாமையால் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில மாதங்களாகவே பாமகவில் உள்கட்சி பூசல் அவ்வப்போது வெடித்துக் கொண்டு வருகிறது. இளைஞரணி தலைவர் பதவியில் தொடங்கிய மோதல் இப்போது தலைவர் பதவிக்கு வந்து நிற்கிறது. இந்நிலையில் கூட்டணி குறித்து நானே முடிவு செய்வேன் என்று ராமதாஸ் செய்தியாளர் சந்திப்பில் 10 முக்கிய பாயிண்ட்ஸ்களை அறிவித்துள்ளார். தூத்துக்குடி மாதா கோவில் தெருவை சேர்ந்த செல்லையா மகன் கில்பர்ட் கப்பலில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். இவரது மகன் மற்றும் மகள் திருமணமாகி வெளியூரில் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 8ஆம் தேதி கில்பர்ட் வீட்டை பூட்டிவிட்டு கேரளாவில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்றுள்ளார். பின்னர் நேற்று காலை ஊர் திரும்பியுள்ளார். இந்நிலையில் தூத்துக்குடியில் வீட்டின் கதவை உடைத்து 32 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது. தஞ்சாவூரில் தமிழகத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் ராக்கிங்கை தடுக்க கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு 5 பேர் மற்றும் 7 பேர் கொண்ட குழுவினர் நியமிக்கப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் குருந்தன்கோடு அருகே உள்ள காட்டேற்றி பகுதியைச் சேர்ந்தவர் ராமசுப்பு, வயது 55. இவருக்கும் 3 மகன்களும் 1 மகளும் இருந்த நிலையில் மரவேலை செய்து வரும் ராமசுப்பு தற்போது குருந்தன்கோட்டில் வாடகை வீட்டில் வசித்து வருகிறார். ராமசுப்புவின் மூத்த மகன் இசக்கிமுத்து, வயது 32, வெல்டிங் வேலை செய்து வந்தார். இந்நிலையில் திருமணமாகாத இசக்கிமுத்து பேய்கள் அழைக்கின்றன, செல்கிறேன் என்று கடிதம் எழுதிவிட்டு உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். பரந்தூர் விமான நிலையம் அமைய உள்ள இடங்களில் கட்டிட சீரமைப்பு பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளதால் நியாய விலைக் கடையை பொதுமக்கள் தாங்களே சரி செய்தனர். திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே கூவமாற்றின் குறுக்கே சேதமடைந்துள்ள வரதராஜர் மணவாள நகர் பாலத்தில் ஆபத்தை உணராமல் இருசக்கர வாகன ஓட்டிகள் பயணித்து வருகின்றனர். ஆகவே அப்பாலத்தை அகற்றிவிட்டு புதிதாக தரைப்பாலம் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான விபத்து குறித்து விராட் கோலி வருத்தம் தெரிவித்துள்ளார். வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் அணி சமீபத்தில் இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடியது. இந்த தொடரை முடித்துக்கொண்டு வெஸ்ட் இண்டீஸ் அணி அயர்லாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் ஆட உள்ளது. இந்த தொடர் இன்று தொடங்குகிறது. IPL கிரிக்கெட் வரலாற்றிலேயே 14 வயதில் மிகவும் இளம் வயது வீரராக இடம்பெற்ற வைபவ் சூரியவன்ஷி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக 2025 IPL தொடரில் விளையாடினார். அறிமுக IPL தொடரிலேயே தன்னுடைய அபார திறமையை வெளிப்படுத்திய சூரியவன்ஷி 35 பந்தில் சதமடித்து சாதனை படைத்தார். ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்ட தங்கம் விலை. இன்று சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 640 அதிகரித்து ஒரு சவரன் 72,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு ரூபாய் 80 அதிகரித்து ஒரு கிராம் 9,100க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடக்கு ஆந்திரா, தெற்கு ஒரிசா பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதவம் செய்திகளுடன். மீண்டும் நாளைய செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.